இவர்தான் சனீஸ்வரன். ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லாதவன கூட நடுங்க வைக்கும் திறமை படைத்தவர். சனினாலே உழைப்புங்க. சனி பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க பூரா உழைக்கிறதுக்குனே பிறந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அந்த உழைப்பு மற்றவங்களுக்கு தான் நல்லா யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட ஓனர் கூட அப்படி வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனா இவங்க விடிய வேலை பார்ப்பாங்க. சோ இந்த சனி பகவான் இவரு பவர்ஃபுல்லா இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. ஏன்னா பயங்கரமா வேலை வாங்கிடுவாரு. அதுவே பவர் கம்மியாயிடுச்சுன்னா அப்படி ஆப்போசிட், ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்யாம இருக்கிறதுக்கு விசித்திரமான காரணம்லாம் சொல்லுவாங்க. பேசிக்கா ஒர்க்கை அவாய்ட் பண்றதுக்காகவே ஒர்க் பண்றவங்க. அப்படியே பாசிட்டிவ் இருக்கும். சனி பாசிட்டிவ் இருந்தா விவசாயம், கால்நடை சார்ந்த விஷயங்கள் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இந்த மண்ணை தோண்டி எடுக்கக்கூடிய பொருள், பழைய பொருட்கள் இப்ப ரீசைக்கிள் பண்றது, இதுல எல்லாம் சூப்பரான ரிசல்ட் இருக்கும். முக்கியமா உங்க உழைப்பு நல்லா இருக்கும், அதுக்கு நல்ல மதிப்பும் கிடைக்கும். அதுவே அவர் நெகட்டிவ் ஆயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பேசிக்காவே ஒரு நெகட்டிவ் பிளானட். பேசிக்கா நம்மளை சோதிச்சு வாழ்க்கையோட வேல்யூவை காட்டதான் சனியோட வேலையே. இப்படி வாழ்க்கையோட வேல்யூவை காட்டுறதுனாலதானோ என்னமோ ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழணுன்ற ஆயுளை கண்ட்ரோல் பண்றது இவராகவே இருக்காது. அப்ப முக்கியமா சனியோட அருள் வேணும்னாலும் சரி, இல்ல சனியால ஏற்படக்கூடிய சோதனை அது குறையினாலும் சரி, நேரா திருநள்ளாக போயிடுங்க. அப்படி இல்லைன்னா காவல் தெய்வங்கள் எதை வேணா கும்பிடலாம். கருப்பனை கும்பிடுங்க, சிறப்பா செய்வார். இந்த வீடியோ ஃபுல்லா சனியை பத்தி மட்டும்தான். இந்த கட்டம் ராசி அதுக்குள்ள நான் போவே இல்லை. அதை பத்தி அப்படியே ஒன்னொன்னா வீடியோ போட்டேன். கொஞ்சம் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்சல்டிங் ஏதாவது வேணா மெசேஜ் பண்ணுங்க. இப்போ லைக், ஷேர், கமெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம். ஓகே, பாய்.